வணக்கம். நான் PS ராசா, இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர். இது தெய்வீக மூலிகை மருத்துவ வைத்தியாலயமும் IBC தொலைக்காட்சி நிறுவனமும் நியூஸ் ராசா யூடியூப் சேனல் மற்றும் லண்டன் தமிழ் ஈவெண்ட்ஸ் யூடியூப் சேனல் இணைந்து வழங்கும் ஒரு சேவையாகும். இந்த நிகழ்ச்சியில் உயிரியல், உடலியல், உளவியல் தொடர்பான ஆரோக்கியம் தொடர்பாக தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே நமது தேடுதல்களை கேள்விகளாக கோர்த்து அதற்கான பதில்களை சித்த ஆயுர்வேத வைத்திய நிபுணர், பாரம்பரிய மருத்துவர் குருச்சரன் ஐயா அவர்களின் பதில்கள் மூலம் கேட்டறிந்து கொள்வோம். வாருங்கள். வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள் ராசா. அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நாங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இங்கே சந்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியானது சித்த ஆயுர்வேதத்தின் சிறப்பு, குறிப்பாக மருத்துவ சோதிடம் என்கிற ஒரு விடயத்தினை பார்க்க இருக்கின்றோம். இந்த மருத்துவ சோதிடம் என வரும்பொழுது மருத்துவம் மற்றும் சோதிடம் இரண்டும் கலந்த ஒரு விடயமாக பார்க்க இருக்கின்றோம். அதில் குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இந்த சித்த ஆயுர்வேத பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தை சிகிச்சையை அடைவதற்கு அதற்கான விதி பலன் வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஆம், அப்படி இருக்கிறது நல்லது. என்னென்ன சார், இப்போது எல்லாருக்கும் இப்படி சொல்லுவோம், அந்த நாடி ஜோதிடம் காண்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அந்த விரல் அடையாளத்தை கொடுத்தால் அவர்களுடைய பூர்வீகம் முழுக்க அவர் யார் என்னன்னு இல்லை, உலகத்தில் யார் யாருக்கு பெருவிரல் அடையாளம் இருக்கோ அவ்வளோ பேருக்கும் இது சொல்லப்படும், பலாபலன் சொல்லப்படும். அதே போன்று தான் இந்த சித்த ஆயுர்வேத மருத்துவம். கன பேர் நினைக்கிறது எங்களுக்கு நாங்கள் சித்த ஆயுர்வேதம் செய்தோம், சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் சித்த வைத்தியம் செய்தோம், சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஆயுர்வேத வைத்தியம் செய்தோம். ஆனால் இந்த வகையான இந்த சித்த ஆயுர்வேத மூலிகை இயற்கை வைத்தியங்கள் கிடைக்கப்படுறதுக்கு நிச்சயமாக ஒரு கொடுப்பினை வேணும். மற்றது பொதுவாக நவீன மருத்துவங்கள் மட்டுமில்லை, எந்த விதமான தங்களுடைய நோய்க்கு சிகிச்சை கிடைக்கிறதுக்கே ஒரு கொடுப்பினை இருந்தால் தான் அந்த சிகிச்சை கிடைக்கும். இப்போ நல்ல வைத்தியர், நல்ல மருந்து, நல்ல பாதுகாவலர் இருந்தால் இவ்வளத்தையும் நல்லா தீர்த்து கொள்ளலாம். அப்போது இதுக்கென்று ஒரு விதிப்பலன் இருக்குமா? அது உண்மையாண்டால் நிச்சயமாக இருக்கும். அந்த விதிப்பலன் இருந்தால்தான் அதை அடைய முடியும்ன்றதுக்கு நான் 2 உதாரணங்கள் சொல்லுவேன். அதான் குறிப்பாக இதில் தங்களுக்கு அதாவது அது எவ்வாறு, அதாவது உங்களிடம் வரும் அன்பர்கள் என அந்த நோயாளர்கள் வரும்பொழுது அவர்கள் எவ்வாறு வந்தார்கள் அல்லது அந்த உதாரணங்களை அங்கே குறிப்பாக கூற முடியுமாக இருந்தால் பயனுள்ளதாக இருக்குது. ஆம் ராசா, இதுக்கு உதாரணங்கள் உண்டு. என்னட்டு பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. அதில் சாதாரணமாக சுகப்படுத்தக்கூடிய நோய்களுக்கு நாங்கள் சாத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, சோதனங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுடைய கால பலன் எப்படி இருக்குன்னு இல்லை. இப்போ மூட்டு வலி அல்லது முதுகு பிடிப்பு இப்படியான சாதாரண விஷயங்களுக்கு வந்தால் அதுகளுக்கு நாங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் டெர்மினல் இல்னஸ் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை சரிதம் முடிவடைகிற ஒரு கட்டத்தில் வர்றவங்களுக்கு அந்த அவங்களுடைய கால பலன்களை பார்த்து செய்கிறது நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கணும் என்று சொன்னால், என்கிட்ட வந்த அன்பர்கள் நான் கொஞ்சம் பேர் சொல்லலாம். அதில் முதலாவது ஆள் என்று சொன்னால், இப்போ கிட்டத்தில் இப்பயும் கடவுளேன்னு நல்லாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் சொல்லப்பட்டது குறிப்பிட்ட மாதங்கள் தான் இவருடைய வாழ்க்கை காலம் உண்டு. அப்போ வந்த உடனே நான் என்ன சொன்னேன் இப்படி இன்னார்கிட்ட போய் உங்களுடைய கால பலனை பார்த்துட்டு வாங்க, அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்குமெண்டு. அப்போது அவங்க கேட்டாங்க, இப்படி அது பார்த்துட்டு வார வரைக்கும் நீங்கள் செய்ய மாட்டீங்களா? நான் சொன்னேன், இல்லை, எனக்கு ஒரு உணர்வு இருந்தது, சரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் பாருங்கள் இது எப்படி போகுது, எவ்வளோ காலம் என்ன மாதிரின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பார்த்துட்டு வந்தாங்க. அவங்களுடைய நாடி காண்டத்தை பார்த்துட்டு வந்தாங்க. எல்லாரும் சரியாக சொல்லுவாங்கன்னு இல்லை, இது நான் சொல்லிவிட்ட ஆக்கள்கிட்ட அவங்க போனதால், ஏண்டா என்னுடைய அனுபவத்தில் அவங்க சரியாக சொல்லக்கூடியவங்க. போனாங்க, போயிட்டு கேட்டுட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். என்னென்னு சொன்னால், அது சொல்லப்பட்ட பலாபலன் என்றால் இவர் இதுக்குள்ளே இருந்து மீண்டு வருவார், பல காலங்கள் வாழ்வார், இந்த நோய் நிலையிலிருந்து
முழுதாக இல்லாட்டிலும் 80% அந்த நோயிலேருந்து வந்துடுவார். அதுக்கு பிறகு சின்ன சின்னனான அது பாதிப்பு இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த 20% நோய் பாதிக்கிற அளவுக்கு அவருக்கு இருக்காது. ஆனால் அவருடைய ஆயுள் காலம் நீடிக்கும் நல்லபடியாக அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எனக்கு சரியான சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அவங்களும் அதை நம்பினாங்க. அப்படி நம்பிக்கைகளில் வந்து இன்னும் மருந்து செய்து கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து மிக சொற்பமான மாதங்கள்ல. ஆனால் இப்போ வருஷக்கணக்காக நல்லாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இடைக்கிட தொய்வுகள் கொஞ்சம் இதுகள் ஏற்பட்டிருந்தால் என்று சொன்னால் இது டெர்மினல் இல்னஸ் என்றால் அந்த பாதிப்புகள் இருக்கும். அது உண்டு. பிறகு இன்னொரு விஷயம், அந்த இது சின்னஞ்சிறு உலகம் என்று சொல்லுவாங்க. இட்ஸ் அ ஸ்மால் ஆஃப்டர் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி நான் பேஷண்ட் கன்ஃபிடென்ஷியாலிட்டின்னு ஒன்று இருக்குது தானே, அது நோயாளர்களுடைய இது. அப்போ நான் ஒருவரை பற்றி வெளியில் பேச முடியாது. ஆனால் சும்மா ஒருவர் என்று சொல்லலாமே தவிர இன்னார் அப்படி என்று நான் பேசக்கூடாது. எனக்கும் அது விருப்பம் இல்லை. ஆனால் இன்னொரு ஆளுக்கு ஒரு நன்மை நடக்கும்னு சொன்னால் இப்படி வேறொரு ஆளுக்கு இப்படி நடந்திருக்குன்ட்டு அவர் பேரை சொல்லாமல் சொல்கிறது நல்லது. அப்போது எங்களுடைய டைரக்டர் ஸ்ரீட்டை தான் நான் பேசிக்கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், இப்படி இன்ன இடத்துலேருந்து வந்தவங்க என்னிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க வைத்தியம் செய்ய சொல்லி. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு உணர்வு இருந்தது வந்து முதல்ல அவருக்கான பலாபலனை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லியிருந்தேன். அவங்களுக்கும் அவங்க சொன்னாங்க, இல்லையா நீங்கள் தொடங்க, நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன், இல்லை நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் தொடங்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்படி இல்லை, நான் சொன்னேன் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இன்னார் தான் டக்குன்னு செய்யுங்க. அப்போது ரொம்ப கொடுத்து கொண்டு இருந்தாங்க. எத்தனையோ மார்னிங் நான் காலையில் முதலாவது கோலே அவங்களோட கொள்ளான்னு வரும் வந்து அந்த அம்மா ரொம்ப அழுவாங்க. இது ஐயா எங்களோட குடும்பத்தை பார்த்ததே எங்களுடைய சகோதரர் தான், அவர் கண்ணுக்கு முன்னால் அவதிப்படுறதை என்னால் பார்க்க இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாச்சுவாங்க. எனக்கும் அது மன கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், அம்மா நான் இந்த பணத்துக்காக செய்கிறதா இருந்தால் உங்களை போய் இப்படியெல்லாம் அலைஞ்சி அங்கெல்லாம் சீட்டு வாங்கன்றாங்க, வந்த வரைக்கும் லாபம் வந்து நான் உங்களுக்கு மருந்தை தந்து போட்டு அதுக்கு சார்ஜ் பண்ணி போட்டு போயிடுவேன். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் என்னட்ட மருந்து எடுத்தால் அவர் நோய் சுகமாகணும், அவர் நல்லாக வாழணும். அப்போ அப்படி வாழாத ஒருவருக்கு நான் மருந்து கொடுத்தால் அது என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிட்டு ஒரு இது இருக்குது. அதனால் இது என்ன டெர்மினல் இல்னஸ் இது. அப்போ டெர்மினல் இல்னஸ்னு வரும்பொழுது குறிப்பாக என்ன வகையான வேறு தானே இருக்குது? அவருக்கு குடல் புண், அது கேன்சர் ஆகிட்டு, ஸ்டொமக் கேன்சர் ஆகிட்டு, அந்த ஆயிட்டுது. அப்போ அப்படின்ட்டு பிறகு கொஞ்ச நாளாக அவங்கள்ட்ட கோல் வர இல்லை. பிறகு நான் திரும்ப நானே என்னால் எடுத்து பார்த்தேன். கரகாலம் இல்லை, ஒரு 3 வாரம். ஏன்னா அவ்வளோ டெய்லி அடித்து கொண்டே இருப்பாங்க. 3 வாரமாக கோல் இல்லை, சரி என்று போட்டு அந்த திருந்தானே ஒவ்வொரு ஆள்ற கோலும் வந்து கொண்டிருக்கல பார்த்தா இவங்களோட நம்பர் வந்து நிற்கும். சரி இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி போட்டு நேரமே இல்லை, சும்மா அடித்து நீங்கள் போய் பலன் போய் பார்த்தீங்களான்னு நான் கேட்க இருந்தேன். நான் பலன் போய் பார்த்தீங்களான்னு கேட்க இருந்தேன். அப்போ ஓன்னு அழுது சொன்னாங்க, ஐயா அவர் முடிஞ்சு போயிட்டு. உடனே அப்படியே அந்த சொல்லாங்க டேர்னிங் த டேபிள்ன்ற மாதிரி உடனே அவங்க இதை திசை திருப்பினாங்க. உங்களால் தான் ஐயா என்னுடைய தம்பியினுடைய இறப்புக்கு காரணம், அதனால் அது எப்படி ஆக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் சோகத்தில் இருக்கிறீங்க, அந்த இழப்பினுடைய தாத்பரியத்தை தாங்க இல்லாமல் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, அதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்ண்டு. இல்லையா என்னட்ட எத்தனையோ பேர் சொன்னவங்க உங்கள்கிட்ட மருந்து எடுத்தால் சுகமாகி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த நோய்க்கு சுகமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. எத்தனையோ பேர் மருந்து எடுத்திருக்காங்க, சுகமாக இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் உங்களுடைய தம்பி சுகமாகுவேராண்டு தான் அங்கே கேள்விக்குறியாண்டு. அப்போ அவங்க நீங்கள் என்னத்தை வச்சு சொன்னீங்கண்டு நான் சொன்னேன். அப்போ
அவங்க சொன்னவங்க தாங்க அங்கேருந்து ட்ராவல் பண்ணியே வரேன்னு சொல்லி நான் நீங்கள் ட்ராவல் பண்ணியே வர வேண்டாம் அதுக்கு முதல்ல பலனை பாருங்க. நானும் ஒரு பிடிவாதமாக சொன்னேன் பலனை பாருங்கன்னு. அவங்க கேட்டாங்க நீங்கள் என்னத்தை வச்சு வர என்ன எதை கொண்டு நீங்கள் சொன்னீங்க வர வேண்டாம்னு சொல்லியாங்க. நீங்கள் ஒன்று நோய் நிலையை சொன்னீங்க, மற்ற இதுக்கு மேலே நாங்கள் பேச வேண்டாம், இது வந்து நாங்கள் விளங்கப்படுத்த முடியாத விஷயம். அது சொன்னால் அப்படி விளங்கப்படுத்த முடியாத விஷயம் என்னன்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன் அந்த ஞானம் என்று சொல்லி. அப்போ நான் சொன்னேன் ஒரு தாயினுடைய அது ஒரு குழந்தையினுடைய பசியை தாய் எப்படி அறியும் என்று சொன்னால் பார்த்து கேட்டு அப்படி என்று இல்லை, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அது அந்த இது வரும். அது மாதிரி நீங்கள் சொல்லிக்கல எனக்கு ஒரு உணர்வு வந்தது என்னன்னு சொன்னால் இவருக்கு நான் தட்சணையை வாங்கிட்டு நான் மருந்து கொடுத்தால் இவரை காப்பாற்ற முடியுமான்றது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதனால தான் போய் பார்க்க சொன்னாங்க உங்களை அப்படின்னு. அந்த சந்தேகம் உங்களுக்கு எப்படி வந்தேன் நான் சொன்னேன் இது அவர்களும் விடுவதாக இல்லை, அவ்வளோ பெரிய பெரிய அழுகையும் பெரிய இல்லை. அது ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி தானே இல்லையா? எவ்வாறு உங்களுக்கு வந்தது அப்படின்னு புரிய வைக்கவே இல்லை. ராசா நீங்கள் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டீங்க, நான் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டதில்லை. நான் கேட்குறேன் ராசா மாம்பழத்தினுடைய சுவையை விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அதாவது ஐயா இனிப்பாக இருக்கும்னு சொன்னால் பலாப்பழம் இனிப்பாக இருக்கும், வாழைப்பழம் இனிப்பாக இருக்கும். ஐயா இது நல்ல வாசனையாக இருக்கும்னு சொன்னால் வாழைப்பழம் வாசனையாக இருக்கும், பலாப்பழம் வாசனையாக இருக்கும். ஐயா இது வந்து நல்ல சதையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மாம்பழம் வந்து மாம்பழம் தான். அந்த மாம்பழத்தை நீங்கள் இப்படி வெட்டி எடுத்து எனக்கு ஒரு துண்டு தந்து அதை நான் சுவைத்து சாப்பிட்டு இது மாம்பழம் என்று நான் உணர்ந்தாலே தவிர உங்களுக்கு வார்த்தையால் அதை வர்ணிக்க முடியாது. இது மாதிரி தான் இந்த சோதிட மருத்துவம் என்றது. அப்போ மருத்துவ சோதிடம் என்றது. நீங்கள் சோதிட மருத்துவம்னு சொன்னாலும் சரி, மருத்துவ சோதிடம் என்றாலும் சரி, ரெண்டும் பின்னி பிணைந்தது. என்று சொன்னால் ஒருவருக்கு ஒரு நோய்க்கு ஒரு சிகிச்சை அமையணும், இதுக்கான மருந்து இருக்கணும் என்று சொன்னால் அதுக்கான பலன் இருக்க வேணும் என்று தான் நான் நம்புகிறேன். நான் நம்புகிறேன்னு சொன்னால் சித்த ஆயுர்வேதம் ஒழுக்கமாக கற்ற அனைவருமே அப்படித்தான் நம்புவாங்க. என்றால் ஒரு மிகவும் ஒரு இறுக்கமான தொடர்பு ஒன்று அங்கே இருக்கின்றது மருத்துவத்துக்கும் சோதனத்துக்கும் என நிச்சயமாக கூறியிருக்கீங்க. சரி, இப்போ மருத்துவ சோதனம் என வரும்பொழுது அந்த சோதனத்தில் அவர்களது ராசியை வைத்தோ அல்லது வேறு ஏது விடயங்களை வைத்தோ அவர்களுக்கு நோய் இருக்கின்றது என்பதை சொல்ல முடியுமா, அல்லது இருக்கின்ற நோய்க்கு தீர்வு இருக்கின்றது என்பதை உங்களால் கூற முடியுமா? அக்குவர் ஆணி வேறு அவர்களுடைய நாடி காண்டத்தில் வச்சு அவர்களுடைய பெருவிரல் அடையாளத்தை வச்சு சொல்லுவாங்க. ஆண்களுக்குண்டா வலதுகை, பெண்களுக்குண்டா இடதுகை. அதுக்கான காரணத்தை நாங்கள் இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம், ஏன் அப்படி கை வேறுபடுதுண்டு. ஆனால் காண்டத்தில் தான் வந்து பெருவிரல் வச்சு சொல்கிறது. இதுவே ஜாதக கணிப்பு என்று சொன்னால் அவர்களுடைய பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த நாள், திகதி, இது மூன்றும் இருந்தாலே போதும். அவர்களுடைய என்ன நோய், எதனால் வந்தது, எப்படி வந்தது, இதுக்கு எங்கே மருந்து இருக்குது, இது எப்படி தீரும், யாரால் தீரும், இவ்வளோ விஷயங்களும் அக்குவர் அணிவர் அவ்வளோ அழகாக சொல்லலாம் சாஸ்திரத்தால். உண்மையில் தான் அந்த ஞானம் என வரும்பொழுது அங்கே கூறப்படும் விடயம், இந்த இவ்வாறான விடயங்கள் மற்ற மருத்துவ முறைகளில் கொஞ்சம் அரிதாக இருக்குதா அல்லது இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் சித்தாயுர்வேதம் என வரும்பொழுது இது ஒரு மிகவும் ஒரு வித்தியாசமான முறையாக இருக்கின்றது. புரியாத புதிர் அதான் விளங்கப்படுத்த முடியாத நல்ல உதாரணங்களோடாக கூறியிருந்தீர்கள். சரி, உண்மையில் இந்த நாடி காண்டம் என வரும்பொழுது அதற்கு அவர்கள் எவ்வாறு உங்களை அணுகுவதா அல்லது அவர்கள் எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும்? நாடி காண்டம் அநேகமாக இது கன பேருக்கு தெரியும். ஆனால் எனக்கு என்னுடைய சொந்த அனுபவத்தில் வந்து இப்போ அந்த ஒரு குருவுக்கு குரு என்று சொல்லி இப்போ எனக்கு எவ்வளோதான் சாஸ்திரம் தெரிஞ்சாலும் என்னுடைய வீட்டாக்களுக்கு நான் பார்க்கறது அப்படி ஒரு முறை இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய வீட்டில் அவங்களோட வீட்டுக்கு நான் பார்த்து சொல்லுவேன். அப்படி நாங்கள் மாறி மாறி செய்கிறது. ஆனால் சரியான கணிப்பு இருக்கும் என்றதில் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஆக்களை சரியாக
சொல்லக்கூடிய ஆக்களை நான் சொல்லுவேன். அப்படி 2 பேர் இருக்கிறாங்க. என்னுடைய சொந்த அனுபவத்தில் அக்யூரேட்டாக 100% சொல்கிற ஆக்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அதை தவிர வேறு ஆக்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அவங்களோட நேரடி தொடர்பு இல்லை, மற்றபடி இருப்பாங்க. ஆனால் இந்த ஜோதிடம் சொல்கிறேன்ற பேரில் பிழையாகவோ இல்லாட்டி பொய்யாகவோ இல்லாட்டி தவறுதலாக சொல்லக்கூடிய அநேகம் பேர் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய விதிப்பலனின்படி தான் அது அமையும். இந்த ஸ்ரீ வந்துட்டேர். அதனால் நான் சொன்ன ஏற்கனவே அந்த அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நானும் ஸ்ரீயும் பேசி கொண்டிருக்கல நான் சொன்னேன் இப்படி என்று ஒரு ஆக்கள் வந்தோடனே ஸ்ரீ சொன்னார், ஐயா எனக்கும் அவங்கள தெரியும், நான் இவ்வளவோ காலத்துக்கு முதல் அவங்கள உங்கள்கிட்ட போக சொன்னேன், ஆனால் அவங்க உங்கள்கிட்ட வரையில்லை ஐயா அப்படின்னு சொன்னார் ஸ்ரீ. அப்போது நான் சொன்னேன் அப்படியா என்று சொல்லியேன். அப்போ இதுவரைக்கும் யார் சொல்லையில் இப்படி ஒரு ஆக்கள் என்று சொல்லி ஸ்ரீ சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் இப்படி அதுக்கும் ஒரு பலன் இருந்தால்தான் அந்த காலத்தில் வருவாங்கன்னு சொல்லியேன். மற்றது இந்த சோதுட இதில் நான் ரவிக்கு ஒரு படம் அனுப்புகிறேன். அதில் ஒரு நான் அந்த பூஜை செய்து கொண்டிருக்கிற ஒரு படம் கொண்டு வரும். அது என்னுடைய குருதேவர்களில் ஒருவரானவர் விஷக்கடி வைத்தியர். அவரும் எனக்கு அம்மாச்சி தான், என்னோட மாமனார் தான். அவர் எப்படி செய்வார்ன்னு சொன்னால், அவர் சும்மா சாஞ்சி படுத்து கொண்டிருப்பார், ஓய்வெடுத்து கொண்டிருப்பார். அங்கே ஆக்கள் ஓடி வருவாங்க, ஐயா ஐயாண்டு ஓடி வரைக்குள்ளே நிறுத்து, நீ திரும்பி போ, பிரயோசனம் இல்லை, நீ ஏன் இவ்வளவு தூரம் வந்தாய், திரும்பி போ அப்படின்னு சொல்லுவேன். ஐயா ஏதாவது மருந்து தாங்க ஐயா, ஏதாவது மருந்து தாங்க ஐயாண்ட, பிரயோசனம் இல்லை, நீ இங்கே நீ கிளம்பி படலையால் வர்றப்பவே அங்கே உயிர் போயிட்டுருக்கும், போ அப்படின்னு சொல்லுவேன். அவர் அப்படி சொல்லி கொண்டிருக்கல, இது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பக்கத்தில் இருந்து கண்டது. அவர் அப்படி சொல்லி கொண்டிருக்கல, அவருக்கு பின்னால் அவங்களுக்கு பின்னால் ஆட்கள் ஓடி வருவாங்க, முடிஞ்சு போயிட்டு வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், அவர் சொல்கிறார், கண்ணுக்கு முன்னுக்கு இப்படி நடக்குது, இப்படி இதை எப்படி சொன்னார் என்றால், எல்லாமே பாடல்கள், எல்லாமே சித்தர் பாடல்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கும். வர்றவங்களில் அந்த எத்தனை ஆண்கள் வாராங்க, எத்தனை பெண்கள் வாராங்க, அதில் எத்தனை பேர் தோளில் துண்டு போட்டிருக்காங்க, எத்தனை பேர் இடுப்பில் இது கட்டியிருக்காங்க, துண்டை கட்டியிருக்காங்க, எத்தனை பேருக்கு மொட்டத்தில், எத்தனை பேர் குடும்பி வச்சுருக்காங்க, அப்படியான விஷயங்களை கொண்டெல்லாம் பார்த்த உடனேயே அந்த பாடல்களை கணிச்சு சொல்லிடுவாங்க. இன்ன பாம்பு தான் கடித்தது, இத்தனை பல்லு தான் பட்டது, இந்த வலது காலையா இடது காலையா, புறங்காலுக்கு மேலேயா முழங்காலுக்கு கீழேயா, அக்யூரேட்டாக அவ்வளோவும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவேன். பிறகு இதே போல் இன்னொரு ஆக்கள் ஓடி வந்தோடனே பதட்டப்படாதாங்க, உட்காருன்னு சொல்லிவிட்டு அவர் மெதுவாக கிளம்பி ஒவ்வொரு சரியாக எடுத்து ஒவ்வொரு மருந்து எல்லாம் போட்டு, ஐயா சீக்கிரம் வச்சுங்க, பொருள் இடது காலில் தானே, ஓ புறங்காலு ஓ 4 பல்லு பட்டிருக்கு, ஓ இவ்வளோ சொல்கிறேன், எதுக்கு அவதிப்படுறேன், நீ அங்கே போகிற நேரம் அவன் கொஞ்சம் பிறண்டு கொண்டு கிடப்பான், இந்த இதை கொண்டு கொடு, அவனுக்கு இரவைக்கு மட்டும் தூக்கம் விட்டுறாது, 20 ரூபா தூங்க விட்டுறாது, எப்படியாவது இதை கொடுத்து கொண்டே கரைச்சி கொடுத்து கொண்டே இரு, நாளைக்கு அவன் எழுப்பி வயல்காட்டுக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவார். அது என்ன பாம்பு கடித்தது, எப்படி கடித்தது, எங்க கடித்தது, எத்தனை மணிக்கு கடித்தது, யாருக்கு கடித்தது, ஆணுக்கா பெண்ணுக்கா, அவ்வளவு ஆக்கிவிட்டு அப்படி சொல்லுவாங்க. இது மிகவும் ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் இது இந்த சோதிடமும் இந்த மருத்துவமும் ஒப்பாறு தொடர்பட்டு இருக்கின்றது. இந்த மருத்துவத்துக்கு வரும்பொழுது இந்த சோதிடம் பார்த்து வருவது அது உண்மையானவர்களிடம் பார்க்க வேண்டும் என்றபடியும், ஆனால் இது உண்மையிலே ஒரு சாதாரண மக்களுக்கு புரியாத ஒரு புதிராகத்தான் இருக்க போகின்றது இல்லையா? ஏனென்றால் நவீன மருத்துவம் என்று இருக்கின்றது, அல்லது நவீன காலத்தில் அவர்கள் ஈவன் சித்த வைத்தியத்தை கூட சரி அது ஒரு மருந்தாக இருக்கின்றது என உட்கொண்டு பயனடைகிறார். ஆனால் இந்த சோதிடத்தால் இவ்வளவு சரியாக கூற முடியுமா என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கு. ஆச்சரியமாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. இப்போ ராசாயனிட்ட கேட்கலாம்,
ஐயா கடவுளை காட்டுங்க கடவுளை காட்டுங்க கடவுளை காட்டுங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இருக்கிறாரான்னு கேட்டால் நான் இருக்கிறார் காட்டுங்கன்னு கேட்டால் சரி எப்படி காட்டுறது, ஆனால் ஒன்று காட்டலாம்னு சொன்னேன். அப்போ ஏன் ராசா நான் கடவுளை காட்டணுன்னா நீங்கள் சொல்லலாம் கடவுளே இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். சரி கடவுள் இருக்கிறான்றதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், கடவுள் இல்லைன்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் நான். சரி கடவுள் இல்லைன்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லுங்கள், ஆனால் கடவுள் இருக்கிறான்றதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடவுள் தான் இல்லையே, சரி நீங்கள் மூச்சு விடாமல் ஒரு 10 நிமிஷம் இருந்து காட்டுங்க. கடவுள் தான் இல்லையே, உங்களோட இஷ்டத்துக்கு உங்களால் எல்லாம் ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடியும். மூச்சு விடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு இருந்து காட்டுங்க. சிந்திக்க வேண்டிய விடயம் தான். சரி இப்போ கடவுள் இல்லைன்றதுக்கு நீங்கள் 1000 காரணம் சொல்லலாம், இருக்கிறாருன்றதுக்கு நான் ஒரு காரணம் சொன்னேன். மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கின்றது. உண்மையில் அது நாங்கள் ஏற்கனவே தொட்டிருக்கும் அந்த மெய்ஞானம் என்கிற அந்த விடயத்தினூடாக வருகின்றது எல்லாமே. அதாவது குறிப்பாக உடல் உயிர் உளம் என்கிற இந்த விடயம் தொடர்பட்டு மருத்துவ சோதனை பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஐயா. சரி, இந்த நிகழ்ச்சியின் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த சித்த ஆயுர்வேதம் என வரும்பொழுது அவர்கள் உங்களை அணுகுவதற்கு முன்பாக அல்லது நீங்களே அதை இங்கே ஒரு ஒரு ரீதியாக உணர்கிறீர்கள். சில பேருக்கு மருத்துவம் செய்தும் பிரயோசனம் இல்லை என்கிற விடயம். அப்போ இதுகள் எல்லாமே ஒரு நாங்கள் மிகவும் ஆழமாக பார்க்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது எதிர்வரும் காலங்களில். இந்த காலகட்டத்தில் நாங்கள் இதை உணர்றோம்னு சொன்னால் ஆக்களுக்கு என்னமோ சித்து விளையாட்டு ஏமாத்து விளையாட்டு காட்டுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அது உணர்றோம்னு சொல்கிறத விட நாங்கள் தரம் பிரிக்கலாம்னு சொன்னால் சாதாரண வருத்தங்களாக இருந்தால் நாங்களே ட்ரீட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் சாத்திரம் பார்த்து கொண்டு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த டெர்மினல் இல்னஸ் என்று வந்துட்டேன்னு சொன்னால் நாங்கள் ஆழமாக போய் அதை பார்க்குறது தான் திறமண்டு அதை வரையறுக்கப்பட்டது. அதை பின்பற்றுறது எங்களுடைய முறை வைத்திய சிகிச்சை. சரி ஐயா, நல்லது. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நமது நண்பர்களுக்கு ஏதாவது செய்தியை கூறிக்கொள்ள விரும்புகின்றீர்களா? திரும்பவும் ஆழ அமுக்கி முகக்கினும் நாழி முகவாது நானாளி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தத்தம் விதியின் பலனே பலன். நாங்கள் ஆழத்துக்கு வாளியை விட்டு அள்ளினாலும் ஒரு வாளி தள்ளியில் ஒரு வாளி தள்ளி தான் வரும், 4 வாளி தள்ளி வராது. அதனால் ஒரு பெண்ணுக்கு நிதியும் கணவனும் தான் ஒரு பெரிய கொடுப்பினை. அது மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு நோயாளருக்கு இந்த மருத்துவம் அவருக்கு அமையணும்னு சொன்னால் அது அவருடைய விதி பலன் தான் இதுதான் சொல்ல வேண்டும். சிறப்பு. உண்மையில் எங்களுடன் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கின்றார் சித்த ஆயுர்வேத வைத்திய நிபுணர் பாரம்பரிய மருத்துவர் குறிச்சரன் ஐயா அவர்களது நேரமும் இவ்வாறான இந்த தேடல்களும் நமது நேயர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோம் ஐயா. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ராசா, அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நாம் நேயர்களே, உண்மையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் சித்த ஆயுர்வேதமும் அதன் மருத்துவம், அதாவது மருத்துவ சோதனம் என்பது தொடர்பாக தொட்டிருக்கின்றோம். இது தொடர்பான பல விடயங்களினை நாங்கள் எதிர்வரும் காலங்களில் குறிப்பாக சில உதாரணங்களினூடாக பார்த்து அதனை ஆழமாக பார்க்க இருக்கின்றோம். அதுவரை எங்களுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். எங்களது யூடியூப் காணொலிகளை பார்த்து அதனூடாக பயனடையுங்கள் என கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். PS ராசா. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.